அடுத்து நாங்கள் தான் ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு யாரு, எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு ஒருத்தருக்கு பதில் சொல்வதற்காக அவர் பேட்டி தந்திருக்கிறார், நாங்க தான் அடுத்த எதிர்கட்சின்னு. ஆளுங்கட்சி சொல்லிட்டு எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆக இப்போ 2வது இடத்திற்கு யார் வருவது என்பதில் தான் இன்றைக்கு போட்டி ஏற்பட்டிருக்கிறது அவங்களுக்குள்ள. நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் எப்போதும் நாம் தான் முதல் இடத்துக்கு வரப்போகிறோம், நாம தான் ஆளுங்கட்சி. ஏதோ மமதையில் சொல்ல நினச்சிக்காதீங்க, அகங்காரத்தை சொல்ல நினச்சிக்காதீங்க. மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு வச்சு மக்கள் இன்றைக்கு நம்ம வரவேற்கக்கூடிய இந்த காட்சியை வச்சு நான் சொல்லுகிறேன். ஆக மறுநாள் தீர்மானத்தை கொண்டு வர போகிறோம்னு தெரிஞ்சு அவர் டெல்லிக்கு பறந்து இதெல்லாம் கொண்டு வந்து சட்டத்தை நிறைவேற்ற இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சரை போய் சந்திச்சுட்டு வராரு. ஆக அந்த கட்சியை சார்ந்தவங்க என்ன செய்வதுன்னு முழிக்கிறாங்க. தீர்மானம் வருது சட்டமன்றத்தில். ஏற்கனவே சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவங்க, குறிப்பா இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவங்க நம்ம மொத்தமாக புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த கட்சியோட தொடர்பு வேண்டாம்னு நம்ம ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். இருந்தாலும் இன்னைக்கு போய் டெல்லியில போய் இந்த நிலைமை ஏற்பட்டுடுச்சு. இப்போ என்ன செய்கிறது, இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறதா வேண்டாமா சட்டமன்றத்தில் காட்சியெல்லாம் பார்க்குறோம். ஒருத்தரோட முகத்தை பார்த்துக்கிறாங்க, வெளியில போறாங்க, யார்கிட்ட ஃபோனில் பேசிட்டு வராங்க. என்ன செய்யறதுன்னு முடிவெடுக்க முடியாது, திணறாங்க. திணறுகிற போது நான் சொன்னேன், அவங்க பேசுறாங்க, அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஊக்கு சப்ப சொல்லுவாங்களா, அது மாதிரி ஆதரிச்சு நாங்கள் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை ஆதரிச்சு பேசுனாங்க. நான் உடனே அதுக்கெல்லாம் நன்றி சொல்லி பேசினேன்.